ஹாய் ஹலோ வணக்கம். 2024 தெலுங்கு ரிலீஸ் ஆன ஆபரேஷன் ராவன் அந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா வெங்கட பிரபு. இந்த படத்தோட ஹீரோ யார் பாத்தீங்கன்னா ரக்ஷித் அட்லூரி, சங்கீர்த்தனா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த படத்தோட ஸ்டோரி ஓப்பனிங்ல வந்து பயங்கர கிராண்டா காட்டுவாங்க. அந்த படத்தை என்ன காட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராணி வேஷத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து ஒரு முகமூடி போட்ட ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு சைக்கோ கில்லர் வந்து கையை வெட்டி கொள்ளுவான். சங்கிலியில கட்டி வச்சு கையை வெட்டி கொள்ளுவான். இந்த படத்தினுடைய ஸ்டோரி பார்த்த உடனே ஒரு பயங்கரமான படமாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைச்சேன். வேற யாரா இருந்தாலும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க முதல் ஒரு 10 நிமிஷத்தை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதை அப்படியே கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்துடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. பெரிய ஒரு ஆபீஸ், அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஐடி கம்பெனி சொல்லிட்டேன். ஒரு பெரிய ரிப்போர்ட்டரா ஒரு பத்திரிகை ஆபீஸ் அதுல ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது நியூஸ் சேனல் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க என்ன ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து வேலைக்கு சேருவார். வேலைக்கு சேரும்போது அங்க இருக்கிற எல்லா பொருளையும் கேதர் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் சங்கீர்த்தனா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ரிப்போர்ட்டரா தான் இருப்பாங்க. அப்ப வந்து அவர் வேலைக்கு சேர்ந்த உடனே அவர் மேல ஒரு லவ் வந்துடும். 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தொடர் கொலைகள் நடந்துட்டு இருக்குது. அதை இப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருப்பாங்க. ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது திடுதுப்புன்னு நம்ம ஹீரோ ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. நம்ம அந்த நீ இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த நியூஸ் சேனலுக்கு ஓனரே நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவாரு. சொன்ன உடனே அடடா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, சரி அதுக்கப்புறம் இந்த தொடர் கொலைகள் எதனால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இறங்குவாங்க. இறங்கும்போது ராதிகா அம்மா வராங்க குறுக்க. நம்ம சரத்குமார் ராதிகா தான் வருவாங்க. வந்த உடனே பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹீரோ கடைசியில யாரை போய் கண்டுபிடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, செம காமெடி ஆகி போச்சு. அப்புறம் இந்த படத்தினோட இந்த முகமூடி போட்டுக்கிட்டு வந்ததுக்கும் அந்த பொண்ணுகளை கையை வெட்டி கொள்றதுக்கு என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. இந்த படத்தினுடைய ஸ்டோரி வந்து நம்ம ஒரு சீக்கிரம் சொல்லிடலாம். நல்லா தான் இருந்துச்சு படம். படம் வந்து என்ன பாத்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டு போனாங்க. அதெல்லாம் கூட ஒரு தேவலாம் தான். ஆனா கொல்லக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் கையை வெட்டி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. கையை வெட்டி தான் கொள்ளுவேன், அதுவும் அந்த பொண்ணுங்களை முன்ன புது ட்ரெஸ் போட்டு பொண்ணு மாதிரி சிங்காரம் பண்ணி தான் நான் கொள்ளுவேன், அதுவும் செஸ் விளையாடிட்டு தான் கொள்ளுவேன் அப்படிங்கிற ஒரு என்ன லாஜிக்னு தெரியல அந்த வில்லனுக்கு. அந்த வில்லனை கடைசியில சொல்லும் போது நம்மளுக்கே கொஞ்சம் சப்பையா தான் போயிருது. அதுக்கு முன்னாடி இடைவேளையில இந்த படத்தை பாத்தீங்கன்னா பரபரப்பா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. ஏன்னா அந்த முகமூடி போட்டவன் யாருன்னு எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பொண்ணு ஏமாத்தினா அந்த பொண்ணை கொல்றது ஒரு லாஜிக் இருக்குது. அது போல எல்லா பொண்களையும் கொல்றதுக்கு என்ன லாஜிக் இருக்கு? அது காட்டுறதும் கிடையாது, யாரை கொல்றதும் காட்டுறதும் கிடையாது. ஒரு பிளாட்டா போகுதுன்னு வச்சுக்கீங்களா இந்த படம். இருந்தாலும் ஒரு டைம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா தெலுங்கு படங்கள்ல அவங்க லாஜிக்கே என்னைக்கும் பார்க்க மாட்டாங்க. இப்ப தமிழ் படங்கள்ல நம்ம லாஜிக் பாக்குறதை விட்டுட்டோம்ல. அதனால வந்து நீங்க ஒரு டைம் நீங்க பார்க்கலாம். இந்த ஆபரேஷன் ராவன் படம் வந்து ஒரு சுமாரான படம் அப்படின்னு சொல்ல முடியாது, சூப்பரான படம்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு வேணா சொல்லலாம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.